மொழி இல்லாதது, சாதி மதமற்றது, சாதி மத பேதம் இல்லாதது, ஏற்றத்தாழ்வு இல்லாதது, மக்களை எல்லாம் இணைக்கக்கூடிய உலகத்திலேயே உன்னதமான ஒரு விழா இருக்குன்னா, அதுதான் நண்பர்கள் சந்திப்பு திருவிழா. அது வந்து இன்னைக்கு மதுரையில வச்சிருக்கோம். ஆக்சுவலா இந்த மதுரையில குறிப்பா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மதுரை மண் பாசத்துக்கு பெயர் போன ஒரு ஊர். இது மதுரைனா மதுரை மட்டும் கிடையாது. இன்னைக்கு இந்த விழாவுல தமிழ்நாடு அளவுல, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும், ஏன் சிங்கப்பூர், மலேசியாவிலிருந்து கூட எங்க கூட முகநூல்ல நட்பா இருக்கிறவங்க, இன்னைக்கு இந்த விழாவுக்கு வந்திருக்காங்க. ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்காங்க. இந்த விழாவோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு ரத்த தான முகாம் வருஷம் வருஷம் பண்றது, இல்லாத ஏழை குழந்தைகளுக்கான படிக்க வைக்கிற ஒரு முயற்சி எடுக்கிறது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் அறக்கட்டளை எங்களது நண்பர் திரு குருசாமி சார் அவங்களோட இணைந்து நிறைய உணவளிக்கிறது, பொதுமக்களுக்கான இவர் ஆல்ரெடி இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். தினமும் 1000 பேருக்கு உணவு அளிக்கிறார். வைகை ஆற்றை சுத்தம் பண்ண செய்கிறாரு. நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் எல்லாருமே இந்த மூணூர் நட்புக்குள் இருக்கிறாங்க. அதாவது ஆட்டோ ஓட்டுகின்ற ஆள் முதல், பூ விற்கிற ஒரு தாய் முதல் கொண்டு அனைத்து பணிகளையும் செய்யக்கூடிய ஒரு காவல்துறை, ஒரு நீதிபதி, கலைஞர்கள், இப்படி அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய இந்த தரமற்ற சமத்துவம் நிறைந்த இந்த சந்திப்பு திருவிழா வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு ஏதோ ஒரு பொழுதை கழிக்கிறதுக்கான ஒரு விழாவாக இதை எடுத்துக்க முடியாது. சாதித்தவர்களுக்கு ஒரு பெருமையை வழங்கும் விழா. இந்த மதுரை மோனூல் நண்பர்கள் விழா என்பது இது ஒரு ஒரு சாதித்தவர்களுக்கான ஒரு பெருமை. அவங்கள ஒரு அங்கீகாரப்படுத்துறது, அடையாளப்படுத்துறது. ஏன்னா இந்த ஸ்டார் குருசாமி அப்படிங்கிறது, இந்த ஸ்டார் அறக்கட்டளைங்கிறது தமிழ்நாடு முழுக்க இன்று சிறப்பாக செய்கிறாங்க. நிறைய கேமரா போட்டிருக்காங்க. இது மாநகராட்சி முழுக்க கேமரா வைக்கப்பட்டிருக்கிறது. வைகை நிறைய சுத்தம் பண்ணுறதுக்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. தினந்தோறும் 1000 பேர் 2000 பேருக்கு இலவசமாக உணவு தர்றாங்க. நிச்சயமாக அந்த மாதிரி நல்ல மனிதர்களை தேடி கண்டுபிடித்து பாராட்ட வேண்டும் அல்லவா? அவரையே நட்பாக நம் வளையத்துக்குள் வைத்துக்கிறது அதை விட பெருமையாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனுக்கு இன்றைக்கி ஒரு பாராட்டு விழா வைக்கிறோம். இன்றைக்கி எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இதை போன்று வேறு வேறு துறைகளில் இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் அடையாளம் கண்டு இந்த நண்பர்கள் திருவிழா சந்திப்பு திருவிழாவிலே அவர்களை மேடையில் ஏற்றி ஒரு நாளைய தலைமுறைக்கு நல்ல விதையாக வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இன்னைக்கு ஒரு நண்பர்கள் சந்திப்பு திருவிழா கூடுது. அதுக்காக தான் நம்ம எல்லாம் கூடியிருக்கோம். சமூக ஊடகங்கள்ல ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்கள் நீங்க செய்யறத பார்த்துருக்கீங்க, நீங்களும் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா இன்றைய ஜென்சி கிட்ஸ் இதே சமூக ஊடகம் மூலமா நிறைய வந்து சீரழிவுக்கு நம்ம கண் முன்னால பார்க்குறோம். அவங்களுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? சரி, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ சினிமா எடுக்கிறோம், சினிமாவுக்கு ஒரு சென்சார் இருக்குது. கரெக்டாக படம் எடுக்கிறோம், நான் பணம் போடுறேன், இல்லை சார் ஒரு படம் பண்ணுறாருன்னா அதுக்கு சென்சார் இருக்குது. இங்கே காட்டக்கூடாது, சீலை இங்கே காட்டக்கூடாது, தொப்புளுக்கு மேலே புடவை கட்டக்கூடாது, இல்லை ரத்தம் வரக்கூடாது. உங்களுக்கு டிவி சென்சார் இருக்குது தெரியுமா? டிவி சென்சார் இல்லை. இப்போ நம்ம சினிமாவில் ஒரு படம் எடுத்தோம்னா அடிச்சோம்னா மூஞ்சியில் ரத்தம்லாம் வரும். சினிமாவில் அலௌடு இருக்குது. ஆனால் ஒரு தொலைக்காட்சியில் நீங்கள் போய் இன்றைக்கி படம் போடும்போது ரத்த காட்சி வரக்கூடாது, சீரியலில் அரைகிறத காட்டக்கூடாது, பிளட்டு காட்டக்கூடாதுன்ற ஒரு வரையறை இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இருக்குது. ஆனால் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையை அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சமூக வலைதளங்களுக்கு நிச்சயமாக ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும். இந்த கட்டுப்பாடுங்கிறது என்னென்னா, நிறைய சாதி சண்டைகள் உருவாவதற்கான ஒரு தளமாக மாறுது. அதை பார்க்குறேன், பயமாக இருக்குது படிக்கும் பொழுது. கலாச்சார சீரழிவுக்கான இடமா இருக்குது, அதையும் பார்க்குறோம், பயமாக இருக்குது. மதச்சண்டை உருவாகுது, அதையும் பார்க்குறோம், பயமாக இருக்குது. ஸோ இந்த வலைத்தளத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். அந்த வகையில் நான் இவங்க கூட இந்த நண்பர்கள் திருவிழாவில் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிற இவங்களுக்கு எனக்கே ஒரு கைதட்டி நான் நல்லது சொல்லிக்கிறேன். ஏன்னா அது பெரிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரியான நாட்டுக்குள்ளே இந்த மாதிரியான நல்ல நண்பர்களும் இருக்கிறார்கள். அவர்களோடு நானும் பயணிப்பது பெருமையாக இருக்குது. அதனால தான் நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எந்த வரலாறு, திருக்குறள் சொன்னாலும் சரி, எந்த மகாபாரதத்தை சொன்னாலும் சரி, ராமாயணத்துக்கு எந்த வரலாறாக இருக்கட்டும், எந்த வரலாறாக இருக்கட்டும், நீங்கள் முகநூலில் ஒரு பதிவு போட்டிங்கன்னா கெட்ட வார்த்தைகள், அதாவது உலகத்திலே நம்ம சொல்லுவோம் ஹோம்லெஸ் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஃபாரின்ல, அது குறிப்பாக அமெரிக்கா. ஹோம்லெஸ் சொசைட்டி என்பது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். குடும்பமற்று வாழ்வு, பிறக்கும் பொழுதே தன்னிச்சையாக வாழ்வு, தாய் தந்தை கூட இருக்க மாட்டாங்க, லிவிங் டுகெதர் இருப்பாங்க, யார் கூட இருக்காங்கன்னு தெரியாது, அப்பா ஒரு இடத்துல இருப்பாங்க, அம்மா ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆனால் பணம் நிறையா இருக்குது. நம்ம இந்தியாவில் பணம்லாம் நிறையா இல்லை. அவங்கள்ட்ட இல்லாத ஒன்று இருக்குது, அது கலாச்சாரம். அதுதான் அம்மா அப்பா குழந்தைங்க, நட்பு உறவு, ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு நிறைந்த இந்த பூமியில் இதை போன்ற கலாச்சார சீரழிவுகளை நிச்சயமாக அரசாங்கம் இது கவனத்தில் கொண்டு வர வேணும், கையாள வேணும், இதை சரி செய்ய வேணும். இதை சரி செஞ்சால் தான் இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் கூட செல்ஃபோன் லேப்டாப்பில் தான் இன்றைக்கி பார்க்குறாங்க. ஸோ அது நம்மளுடைய கடமை இல்லையா? அது எப்படி நம்ம விளையாட்டாக விடுவோம்? அதை விடக்கூடாது.
அப்படிங்கிறது ஒரு பெற்றோராக இருந்து நான் சொல்கிறேன். அது நிச்சயமாக அது சரி செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஆனா இப்ப சமூக ஊடகங்கள்னால பல்வேறு புரட்சிகளே நடந்திருக்கு. ஜல்லிக்கட்டு மாதிரியான விஷயங்கள். இப்ப சமீபத்துல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் வரலாறே மாறக்கூடிய சம்பவம் நடந்தது ஆட்சி மாற்றம். இது எப்படி பாக்குறீங்க? இது முழுக்க முழுக்க ஒரு சமூக ஊடகத்துல நடைபெற்ற ஒரு இல்லை சார், எல்லாத்துக்குமே நீங்கள் நம்ம இது நாம் பிகாஸ் நம்ம யாருமே இங்கே அரசியல் கிடையாது. அரசியலாக அதை யோசிக்க வேண்டாம். மக்களுடைய வாக்கு தான் சார் முக்கியம். நம்ம தோத்தவங்க நம்ம 1000 சொல்லுவோம். அது இவிஎம் மிஷின் சொல்லிவிடுவோம், பணம் கொடுத்து போட்டான்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம தோல்விக்கு நம்ம தான் காரணம் வேணும் இல்லையா? திடீர்னு ஒரு நெஞ்சொலி வந்துருச்சுன்னா புரோட்டா சாப்பிட்டதுனால வந்துருச்சு, அந்த மாதிரி நம்மளே சாந்தப்படுத்திக்கணும். அதை போன்ற காரணங்கள் தான். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒன்று பார்க்கணும், ஏதோ ஒன்று மக்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஒன்று மக்களுக்கு தேவைப்படுது. முழுக்க முழுக்க மக்கள் தனக்கு தேவையில்லாத ஒரு பொருளை அகற்ற வேண்டும் என்றால் வேற ஒரு பொருளை கையில் எடுப்பாங்க. அந்த வேற ஒரு பொருள், அது எந்த பொருள், அந்த பொருள் நல்ல பொருளா இல்லையாங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதை போன்ற மாற்றங்கள் எல்லா காலமும் நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு புதிதான கற்பனையெல்லாம் எனக்கு அது சொல்ல தெரியும். ஸோ மக்களுடைய வாக்கு தான் இதுக்கும் முக்கியம். அப்படிதான் நடந்துகிட்டே இருக்கும். தெரிஞ்சதுதான் நீங்க பல முயற்சிகளை முன்னெடுத்திருக்கீங்க. திருப்பரங்குன்றம் மலை மீது நீதிமன்ற விவகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு மேல்முறையீடு போயிருக்கு. அதை வந்து நடைபெற்ற முடியாத முடிவு சரி, தாண்டி சாத்தியம் இல்லை எல்லாத்தோட முதல் இது பாதி நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, சார் நம்ம தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னா இது ஒரு என்ன மலை மேலே தீபம் தானே ஏற்றுறாங்க. இது என்ன விஷயம், அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க, அந்த ஒரு கோரிக்கை எல்லாத்துக்கும் மக்களுக்கு ஏற்று ஏன் அதை ஏற்றக்கூடாது, அது ஏன் ஏற்றணும்னு பாதி கோரிக்கை, ஏன் ஏற்றக்கூடாதுங்கிறது பாதி விஷயம். இது ஆழ்நாடு காலமாக இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, என்னுடைய மனசுலேருந்து சொல்கிறேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை போன்ற சம்பவங்கள் வந்து மக்களுடைய விருப்பம் ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு வழிபாடு முக்கியம்னா அந்த வழிபாட்டுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் அரசாங்கம் என்னை பாதுகாக்கணும், நான் ஒரு மக்கள், எனக்கு ஒரு வழிபாடு முக்கியம்னா அந்த அரசாங்கம் எனக்கு ஒரு பாதுகாப்பு தரணும். இவ்வளோதான் சிம்பிள் விஷயம். இந்தியாவில் எத்தனை மதம் இருக்குது? 3 லட்சம் கோடிக்கு மேலாச்சு நம்ம மனிதனம் தோன்றி இல்லையா? எத்தனை சாதி இருக்குது? இந்தியாவில் தான் அனைத்து மதங்களும் இருக்குது. ஜைன மதத்திலிருந்து, புத்த மதத்திலிருந்து, லிங்காயத்திலிருந்து, கிறிஸ்துவத்திலிருந்து, இந்துவிலிருந்து, இஸ்லாமிலிருந்து எத்தனையோ மதங்கள் இருக்குது. எல்லா மதங்களும் வாழ்வதற்கு தான். இந்த மதம் பெரிது, அந்த மதம் பெரிதுன்னு ஒருவரை ஒருவர் கீழ்த்தள்ளுவதற்கு அல்ல. ஆகவே எந்த மத வழிபாட்டுகளுக்கும் அரசாங்கம் இந்த சட்டத்திட்டத்தை சரி பண்ணி அதை வழிமுறைப்படுத்தி அதை செய்ய தான் சொல்லுமே தவிர அது முடக்கக்கூடாது. முடக்கும் பொழுது தான் எதிர்கேள்வி வரும். அது பிரச்சனையாகிறதே என்னன்னா, என்னுடைய வழிபாட்டை நீ தடுக்கும் பொழுது எனக்கு எதிர்கேள்வி வராது. ஸோ அதை நான் விரும்புகிறேன். சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் பார்க்குறீங்களா? பார்த்துட்டு எப்படி சார் அது அரசியல் அது அப்படித்தானே இருக்கும். அது அப்படித்தானே இருக்கும். இது சட்டமன்றம் என்பதே விவாதத்துக்குரிய இடம் தானே, அது பேச வேண்டிய இடம் தான். அது ஏன் நீங்கள் பேசும்போது ஏதோ கை காட்டிகிட்டே இருக்கீங்க, அதனால தான் எனக்கு டைவர்ட் ஆகிடுச்சு. சார், இப்போ நீங்கள் வந்து இந்த வைகை ஆறு வந்து பல்வேறு சமூக பணிகள் செஞ்சுட்டு வரீங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் உங்க மேலே பல விமர்சனங்கள் கடுமையாக வைக்கப்படுது. இப்போ நீங்கள் வைகை ஆற்று சுத்தம் செய்ய அனுப்பிச்சது கேட்டு கொடுக்கல. ஆனால் கடந்த வாரம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து போனாரு. இது எப்படி பேஸ் பண்ணுறீங்க? கடந்த 3.5 வருடமாக நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதில் நீரோட்டத்துக்கு இடையூறு இருக்கிற அத்தனையும் ஆகாய தாமரையாக இருக்கட்டும், கருவேலி செடியாக இருக்கட்டும், படித்துறைகளாக இருக்கட்டும், அனைத்து விஷயத்தையும் நம்ம வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இளைய தலைமுறைக்கும் எதிர்கால தலைமுறையின் மனதில் கருதி கொண்டு தான் அந்த வைகை ஆற்றை தூய்மை பணியில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இது வரைக்கும் நான் வேலை பார்க்குறேன்னு நிறைய பேருக்குமே தெரியாது. ஒரு சிலருக்கு இப்போ தான் இந்த விஷயமே தெரிஞ்சு. ஸோ யதார்த்தமான நம்ம கவர்னர் மதுரை வரும்போது ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாரு. அது மாதிரி ஆறை பார்த்த உடனே அவர் சொல்லியிருக்காரு, இது ஏன் இப்படி இருக்கிறது வைகை ஆறு, யதார்த்தமாக கேட்கப்பட்டதில் கல்லூரியில் பேசும்போது இதை அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் நான் வந்து தொடர்ந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது ஒரு கான்ட்ரவர்சியாக வச்சுட்டு நீங்கள் கவர்னர் சொல்லி தான் நீங்கள் செய்வீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ள ஒரு பிம்பமாக இருக்கலாம். அதாவது நான் கன்ஃபார்மாக சொன்னேன், கவர்னர் சொல்லி இவர் செய்கிறாரா அப்படின்னு தான் நினைக்கிறேன். கவர்னர் சொல்லி நான் புதுசாக போய் செய்யலை. இது நான் தொடர்ந்து 3 ஆண்டு மேலாக நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை அதனால் அதை அவர்கள் தடுத்தார்களான் என்பது எனக்கு அது தெரியவில்லை சரியாக. இருந்தாலும் நம்ம மக்களுக்கு, என் இளைய தலைமுறைக்கு, எதிர்கால தலைமுறைக்கு என்னுடைய வேலையை நான் துரிதமாக வைகை அணையை நான் இப்போ கூட நான் சொல்லியிருக்கேன். நான் வைகை அணையை ஒரு மெட்ராஸில் எப்படி அவங்க கூவத்தை அறிவிச்சிருக்காங்களோ அதே திட்டத்தை நான் மதுரையிலேயே அறிவிக்கிறேன். ஒரு சிங்கப்பூர் நதி மாதிரி ஒரு அப்படியே நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு அழகான நதியாக அதை மாற்றி காட்டுவேன் என்பது ஸ்டார் குரு சேரிட்டி ஃபவுண்டேஷன் உறுதியாக இருக்கிறது. 1000 நாள் தொட போகிறீங்க,
அதுக்கு அடுத்தமா என்ன மாதிரியான திட்டங்கள்? அதான் சார், உணவு வந்து ஒரு மனிதனுக்கு அடிப்படை இங்கே உணவு தான் ரொம்ப ஒரு விஷயமா இருக்குது. அந்த உணவு வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம கொடுக்குறோம். எனக்கு ஒன்றை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா, கொடுக்கக்கூடாது, அந்த நிலைமை வரக்கூடாது தான் என்னுடைய சமூகத்தில் மிக முக்கியமான ஆண்டவன்ட்ட நான் வேண்டிக்கிறது. என் மக்கள் இன்னும் வரிசையில் நின்று உணவுக்கு கை ஏந்துறான்னு தான் நான் சொல்லணும். அந்த நிலைமை வர வேண்டாம், அந்த நிலைமைக்கு தள்ளக்கூடாது. அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை, எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்துருங்களேன். ஏன் இலவச போட்டு நம்ம போட்டு எல்லாத்தையும் போட்டு அதுக்கெல்லாம் அந்த பட்ஜெட்டை நீங்கள் போட்டு ஒரு நபருக்கு ஒரு வேலை அப்படின்னு அறிவிச்சிட்டிங்கன்னா போதுங்க. எங்களுக்கு சாப்பாடுக்கு நாங்கள் யாரையும் எதிர்பார்க்க மாட்டோம். ஒரு தனி மனிதனுக்கு ஒரு வேலை வந்துட்டாலே போதுங்க. நம்ம நாடோட முன்னேற்றம் வேறு பாதையில் சென்றோம். இதுதான் ஸ்டார் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன். இது 1000 நாள் நான் கொடுக்குறது சாதனை கிடையாது. அவர்களுக்கு உணவு கொடுக்கணுன்றதை அதை நான் இன்னும் வந்து இதை நிறுத்த வேண்டும். அவர்களுக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாது தான் நினைக்கிறேன். ஆமாம், இப்போ மதுரையை பொறுத்தளவுக்கு நீங்கள் இதை வந்து இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா முகநூல் விழா இல்லை, அண்ணன் ரஞ்சித் சார் அவர்கள் சொன்ன மாதிரி மாநாடு தான் சொல்ல வேண்டும். அவ்வளவு சிறப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக நாங்கள் இங்கே பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு அவ்வளோ நன்மைகள் இந்த சமூகத்துக்கு சேவை செய்ததை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த முகநூல் நண்பர்கள் தொடர்புலாம் தமிழ்நாடு முழுவதும் நாம் நடத்த வேண்டும். இதுக்கு நான் வந்து கட்டாயமாக இதில் உறுதுணையாக இருந்து மக்களுக்கு சேவையாக பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு தொடர்ந்து, அதாவது ஒருத்தரை பார்த்து நம்ம நட்புன்றதை விட முகநூல் நட்புன்றது ஒரு பெரிய வளர்ச்சியாக நம்ம கொண்டு போக வேண்டும். இதை நாங்கள் மதுரை இதுவரைக்கும் ஆல்ரெடி எல்லா ஏரியாவிலும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த இது வந்து பிரம்மாண்டமாக